தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தேவக்கரம் ஒளிகள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இல்லை சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will vindicate me. அதற்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீது துன்பத்தின் பாதையில் செல்லும் போது, அவனுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பின போதும் விசுவாசத்துடன் சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. ஒருவேளை நீங்களும் துன்பத்தின் பாதையில் செல்லலாம், அநேக சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக வரலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கலங்காதீர்கள். பக்தன் யோபு சொல்கிறார், யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகவே தான் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிற 2 தனியாக கர்த்தனோடு தந்தலை சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, அவர் எனக்காக பலிக்கு பலி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷன் என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். 2 சாமுவேல் 22 1:48 முதல் 50 வருஷங்களை பார்க்குதான். அவர் எனக்காக பலிக்கு பலி வாங்கி. ஆகவே இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துடணும் எல்லா காரியங்களும். இன்னைக்கு பலிக்கு பலி மனுஷனே தீர்த்துக்கிட்டு தான், அது கர்த்தர் கையில ஒப்பணும். பழி வாங்குதல் எனக்குரியது நான் சொல்ல. ஆகவே பிரியமானவர்களே, அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் நமக்காக செய்து முடிக்க தேவன் படைத்த ஜீவ சந்துக்களை கூட பயன்படுத்துவார். மத்தேயு 17:24 முதல் 27 வருஷங்களை பார்க்கும்போது, அவர்கள் கப்பர்நகூமிலே வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்களை பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்கு வந்த போது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லை, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தையும் காண்பாய், அதை எடுத்து எனக்காக உனக்கா அவரிடத்தில் கொடு, எனக்கா உனக்கா அவரிடத்தில் கொடு. பாருங்க எப்படி ஆண்டவர் மீனின் வாய்ச்சிலிருந்து வெள்ளி பயணத்தை இன்னைக்கு கடவுள் தேவன் நமக்காக சில நேரங்களிலே தேவன் படைத்த ஜீவ ஜந்துக்களை பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, ரோமர் 11 1 முதல் 4 வருஷங்களை பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம். ரோமர் 11 1 முதல் 4, இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரா என்று கேட்கிறேன், தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டதில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்கிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவை, உம்மை தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவத்திரை என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிட்டால் அப்படி 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பது. பிரியமானவர்களே, கர்த்தர் எலியாவுக்காக பெரிய காரியங்களை செய்தார். பிரியமானவர்களே, நமக்காக கர்த்தர் சிலுவையிலே மரித்தார். மத்தேயு 26:2 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படும். கர்த்தர் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்தார். நமக்காக வியாதிகளை சுமந்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது அறிந்திருக்கின்றோம். 2 கொரிந்தியர் 13:4 ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம், தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவர்கள் பலவீனமரா இருந்தும் உங்களிடமாய்
விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். பிரியமானவர்களே, கலாத்தியர் 5:24 சொல்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you for your